ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சித்திரை பெற்ற பாக்கியம். என்னடா அது புதுசாக இருக்க பேர் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாம், இந்த சித்திரை மாதம் தானே மதுரை கோலாகலமாக இருக்கும். அது இல்லாத மீனாட்சி அம்மன் எப்படி பிறந்தாங்க, அவங்களுடைய பேர்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சித்திரை மாதம் நம்ம இவ்வளோ விசேஷங்களையும் பார்க்குறதுனால இந்த சித்திரை மாதம் ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கு. அதனால தான் சித்திரை பெற்ற பாக்கியம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சுருக்கேன். சரி, நேற்று நம்ம மீனாட்சியோட பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னே மீனாட்சி எப்படி பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். மீனாட்சி பிறந்து பேர் வச்சாச்சு. அவங்களுடைய குழந்தை பருவத்தை நாம் அனுபவிக்கணும்ல. நாம் அனுபவிக்கிற மாதிரி ஒருத்தர் அந்த பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. யார் அப்படின்னாக்கா குமரகுருபரர் அப்படிங்கிறவர். இவரும் பிறந்ததுமே 5 வயசு வரைக்கும் பேசவே இல்லையா. உடனே அவங்க அப்பா அம்மா முருகனுக்கு வேண்டிக்கிட்டதுனால உடனே முருகர் அவருடைய நாக்கில் ஓம் அப்படிங்கிற பிரணவத்தை எழுதினாராம். அதுக்கப்புறமேட்டு தான் இவர் பேச ஆரம்பித்தாராம். இவர் மிகப்பெரிய ஞானியாக இருந்தாராம். அப்புறமேட்டு முருகனுக்கே பிள்ளை தமிழ் பாடியிருக்காருன்னா பாருங்களேன். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய மீனாட்சி அம்மனுக்கும் பிள்ளை தமிழ் பாடியிருக்காரு. நிறைய மீனாட்சி அம்மனை பற்றிய பாடல்களும் பாடியிருக்காரு. சரி, இந்த பிள்ளை தமிழ்லாம் என்ன அப்படின்னாக்கா, குழந்தை பிறந்து 3வது மாதத்துலேருந்து 21வது மாதம் வரைக்கும் அதோடைய ஒவ்வொரு பருவத்தையும் வர்ணித்து பாடுறதான் பிள்ளை தமிழ். இது ஒரு இறைவனை பற்றியும் இருக்கலாம், மனிதர்களை பற்றியும் இருக்கலாம் அப்படின்னு இதுக்கு பொருள். சரி, அப்படி குமரகுருபரர் இந்த மீனாட்சி அம்மனை பற்றி என்னென்ன பாடியிருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் மொத்தம் 10 பருவங்கள் இருக்குது. இதில் 7 பருவம் 2 பேர்த்துக்குமே பொதுவானது. கடைசியாக இருக்கிற 3 பருவங்கள் ஆண் பாலுக்கு வேறு, பெண் பாலுக்கு வேறு. சரி, இப்போ அந்த பருவங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? 3வது மாதம், அதாவது பிறந்ததுலேருந்து 3 மாதம் வரைக்கும் இருக்கிற பருவம் காப்பு பருவம். அதுக்கடுத்து 3வது மாதத்துலேருந்து 5வது மாதம் வரைக்கும் இருக்கிற பருவம் செங்கீரை பருவம். அப்புறம் 5வது மாதத்துலேருந்து 7வது மாதம் வரைக்கும் இருக்கிற பருவம் தாலாட்டு பருவம். அப்புறம் 7வது மாதத்துலேருந்து 9வது மாதம் வரைக்கும் இருக்கிற பருவம் சப்பானி பருவம். 9வது மாதத்துலேருந்து 11வது மாதம் வரைக்கும் இருக்கிற பருவம் முத்த பருவம். 11வது மாதத்துலேருந்து 13வது மாதம் வரைக்கும் இருக்கிற பருவம் வருகை பருவம். அடுத்து 13வது மாதத்துலேருந்து 15வது மாதம் வரைக்கும் இருக்கிற பருவம் அம்புலி பருவம். அடுத்து 15வது மாதத்துலேருந்து 17வது மாதம் வரைக்கும் இருக்கிற பருவத்துக்கு பேர் சிற்றில் அப்படின்னு சொல்லி ஆண் பாலுக்கு. பெண்களுக்கு நீராளல் அப்படிங்கிற பருவம். அடுத்தது 17வது மாதத்துலேருந்து 19வது மாதம் வரைக்கும் இருக்கிற பருவத்துக்கு ஆண்களுக்கு சிறுபறை அப்படின்னு சொல்லி பேர். பெண்களுக்கு அம்மானை பருவம் அப்படின்னு சொல்லி பேர். 19வது மாதத்துலேருந்து 21வது மாதம் வரைக்கும் இருக்கிற பருவத்துக்கு சிறு தேர் அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கு. பெண்களுக்கு ஊஞ்சல் அப்படிங்கிற பருவம் இருக்குது. இப்போ 10 பருவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிள்ளைத்தமிழை எழுதினவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மீனாட்சி அம்மனை பற்றின பிள்ளைத்தமிழை திருமலை நாயக்கர் முன்னால் நம்மளுடைய குமரகுருபரர் பாடியிருக்காரு. மீனாட்சியே அதற்கு ஆசீர்வாதமும் கொடுத்துருக்காங்க. குமரகுருபரரோட இந்த பிள்ளைத்தமிழை படிக்க நம்ம கண்ணு முன்னால் மீனாட்சியே வரப்போகிறாங்க. சரி, மீனாட்சியோட குழந்தை பருவத்தை ரசிக்க நீங்களும் தயாராக இருங்க. நாளையிலேருந்து ஒவ்வொரு பருவமாக நம்ம ரசிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.